ரெட்டையில தான் ஜெயிக்கும், உதயசூரியன் தோத்துரும். எதுக்காகமா? ரெட்டையில வந்து சொன்னதை செய்வாங்க, உதயசூரியன் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க, சொல்றதை மட்டும்தான். இப்போதான் வீட்டு சைடு வந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. என்ன செஞ்சிருக்காங்க ரெட்டையில இது வரைக்கும் உங்களுக்கு? ரெட்டையில எங்களுக்கு இதுவரையும் மிக்சி கிரைண்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் உதயசூரியன் எதுவுமே கொடுத்தா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக வருதா? எஜுகேஷன் ஃப்ரீயெல்லாம் வரல. அப்போது நீங்கள் என்ன கேட்கணும்? எஜுகேஷன் வேணும் தானே கேட்கணும். மிக்சி கிரைண்டர் கேட்குறீங்க, தப்பு இல்லை. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் வேணும்னு சொல்லிட்டு? சொல்லலாம், அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. இனிமே அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு மிக்சி கிரைண்டர் டிவி தரவங்க ஓட்டு போடுவோம் அவங்க நல்லவங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வருதா? இலவச மருத்துவம் வருதா? எதுவுமே அதெல்லாம் காசு கொடுத்து படிக்கிறீங்களா? ஸோ அதெல்லாம் ஃப்ரீயாக தரவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் வளரணும். அவசரப்பட்டு இந்த மாதிரி மிக்சி கிரைண்டர் சொல்லக்கூடாது. அதேமாதிரி யாரா வீட்டில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆட்சி அப்படி இது வந்து நம்ம டிஎம்கே தான் வரும். எதுக்காக டிஎம்கே வரணும்னு எதிர்பார்க்குறோம்? ஏன்னாக்கா நம்ம டிஎம்கே வந்து நம்ம ஏரியா ஃபுல்லாகவே வந்து டிஎம்கே ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து டிஎம்கே கண்டிப்பாக வரும். இந்த நல்லது நடக்கும் சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? இன்னும் ஒரு காரணம்னாக்கா டிஎம்கே வந்துனாக்கா ஏதோ நம்மளுக்கு நல்லதை செய்யும். என்ன செய்யும்? அது ஒரு நம்பிக்கை. எந்த வேலையாக இருந்தாலும் சரி. இல்லை, ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வேலைனாக்கா மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸுக்கு போனால் கூட டிஎம்கே மூலியமாக போனாக்கா உடனே நம்மளுக்கு தண்ணி வந்துடும் வீட்டுக்கு. பிரச்சனையே கிடையாது. எனக்கு எந்த கட்சி யார் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையா. இப்போ வந்து இல்லை எல்லாரும் ஒரே கூட்டணியே சேர்ந்துக்கிறாங்க. எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? யார் வந்தாலும் நாங்கள் பூ கடை வச்சு தான் ஆகணும். யாரும் எங்களுக்கு செய்ய போகிறது கிடையாது. எப்போதும் போல் இப்படி தானே ஓடி கிடக்குது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த கட்சி வரோன்னு சொல்ல முடியல. இல்லை, யாருக்குமே இப்போது ரெண்டு பேருமே ப்ராப்ளம் இருக்குல்ல. இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போது 70 இயர்ஸாக ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. வந்தால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இத்தனை நாள் என்ன பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. சும்மா அது ஒரு ஏமாத்துற விஷயம் மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பட் ஒரு நியாயமாக இப்போதைக்கு என்ன தேவை ஆக்சுவலாக அப்படின்றத யார் முன்மொழிந்து பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இது பண்ணலாம். சீமானுடைய அந்த கொள்கை அப்ரோச் ஆனால் அவரோட ஐடியாலஜி நல்லா இருக்குது. பட் பண்ணுவாரா ஃபஸ்ட்டு வருவாங்களான்றது, ஏன்னா அவருடைய இது நிறைய பேர் போய் சேரல ஒன்றும். ஏன்னா அவருக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ அவரை பற்றி நிறைய இது இருக்கிறதுனால ஸோ அவரை இன்னும் அவருடைய கொள்கை நல்லா இருந்தாலும் அவரை கொஞ்சம் எல்லாம் கீழே தள்ளிட்டு தான் இருக்காங்க மக்கள். அவருடைய இது நல்லா இருக்குது, கொள்கை அந்த ஐடியாலஜி நல்லா இருக்குது. அவருடைய எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அது இப்போதைக்கு தேவை. தண்ணி, அக்ரிகல்ச்சர் தேவை. ஸோ அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் தலைமையில் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? எதுக்காக ஸ்டாலின் நம்ம தலைமையில் ஆட்சி பிடிக்கும்? அப்புறம் தான் ஒரே நாரிட்டு கிடக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது? எல்லாம் யாரும் ஒரு காரணம் இருக்கலாம். அந்த காரணம் ஒரு காரணம், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் 5 லட்ச ரூபா ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டில் போட்டாரா, அது ஒன்று போடுங்க. அப்புறம் என்னது விளக்கமாகலாம் சொல்லிட்டு கிடக்குங்க. மோடி தான் காரணம். பணம் இது வேலை இல்லை, பணம் அது இதில் வேலை வர இல்லை, அதனால தான் காரணம். யார் ஆட்சி பிடிப்பா இந்த வாட்டி? யார் வந்து? எனக்கு காங்கிரஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் தான் வரும். ஸோ உங்களோட விருப்பமும் காங்கிரஸ் தான் வரணுமா? வரணும். ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். ஒரு வேலிடான ரீசன், இந்த காரணத்துக்காக காங்கிரஸ் வரணும் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். ஆட்சி மாறணும். இல்லை, மாற்றம் வரும். மாற்றம் வந்தால் உங்களுக்கு அதில் என்ன ஒரு பயன் கிடைக்கிது காங்கிரஸ் வரதுனால? மாற்றம் வந்தால் கொஞ்சம் பொறுப்பாக செய்வாங்க. இப்போ இருந்த ஆட்சி எதுவும் செய்யலையா? இப்போ இருந்தது அவ்வளோ இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். அப்போ உங்களோட அபிப்பிராயம் காங்கிரஸ் வரணும்? காங்கிரஸ் தான் வரணும், அதுதான் வரும். எடுத்துகிட்டா டிடி சார் வரணும்னு ஒரு ஆசை. டிடி தினகரன் அவருடைய இதான் போடுறதுக்கு ஆசை எனக்கு. வேறு என்ன, அவருடைய பேச்சு, அவருடைய ஆற்றல், குணங்கள், யார் என்ன சொன்னாலுமே அவர் பதில் கொடுக்குறது கரெக்டாக அன்பாக கொடுக்குறாரு. அது நல்லா பிடிக்கும் எனக்கு. அவருக்கு ஒரு கொள்கை இருக்கும்ல? ஆமாம். என்ன கொள்கை? கொள்கை அடிப்படைன்னா அவர் வந்து அம்மா விட்டுட்டு போனதை நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அவருடைய கொள்கையாக வச்சுருக்காரு அவர். அதை வச்சு தான் நான் சரி. இப்போ இவங்க 2 பேருமே வந்து அவங்களுக்கு ஏருக்கு மாறாக தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. மக்கள் இதான் விரும்புகிறாங்க. இதுதான் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். ஒரு சின்ன ஒரு ரீசன் மட்டும், டிஎம்கே எதுக்காக வரும்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் சைடுன்னு சொல்லுங்கள் சார். எதுக்காக வரும்னா, ஆக்சுவலாக நிறைய எதிர்ப்பு இருக்குது இல்லையா ஏடிஎம்கேக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்துட்டு பெரிய க்ரோத்தெலாம் எதுவும் இல்லை. கவர்மெண்ட் ஐடியாவில் தான் இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. மேலே அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அலைன்ஸ் வந்துட்டு நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ
அது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இந்த இடம் அதிகமாக இருக்குது. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வெறியாக இருக்கிறவங்களோட இப்போது சின்ன பசங்க நிறையா இருக்கிறாங்க. ஸோ அதனால் எகென்ஸ்டாக தான் இருக்கும். வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். ஒரு கருத்து கணிப்பை எடுக்கலாமே. கருத்து கணிப்பு எடுக்கலாம்னா யார் ஜெயிப்பாங்க அதுக்காக இல்லை, மக்கள்லாம் அவங்கள எதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம், ஸோ என்ன காரணம் சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு போய் நான் எடுத்தேன். மொத்தமே ஒரு 6-7 பேர் தான் எடுத்துட்டேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஃபுல்லாக போட்டேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினரை ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்பவே எனக்கு வேதனையாக இருந்த ஒரு விஷயம் யாருக்கிட்ட கேட்கும் போதுன்னா, ஒரு சின்ன குழந்தை சின்ன பெண்கிட்ட அப்போ நான் கேட்டிருந்தேன். நான் போயிட்டு இருந்தோம் நானும் ஃப்ரெண்டாக. பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறீங்க எல்லா பசங்களாம் வந்து கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யார் அடுத்த தேர்தலில் வரப்போகிறான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோமா அப்படின்னு சொன்னேன். நாங்களும் பேசுகிறோம்னா சொன்னாங்க. சரி பேசுங்க சொன்னோம். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கட்சியை சொல்லி இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது சொன்னாங்க. அது அவங்க விருப்பம், என்ன காரணம் சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அந்த காரணம் நல்லா தான் பார்த்தீங்கன்னா ஸோ மக்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம் சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இந்த மாதிரி தராங்க. தந்ததால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடான்னு சொன்னாங்க. திருப்பி நான் அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், இலவச கல்வி தராங்களா, இலவச மருத்துவம் தராங்களான்னு இல்லை சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து கிளியராக தெரியுது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த உள் மனசுலேருந்து அந்த குழந்தை சொல்லலை. அதை யார் சொல்ல வச்சுருக்காங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அடுத்த தலைமுறையினரை அவங்க வழியில் சிந்திக்க விடுங்க. தயவு செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா ஓட்டு போடுங்க, அடுத்து பென்சில் வாங்கினா ஓட்டு போடுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுங்க. நீங்களே தப்பான பாதையில் உங்கள் குழந்தைகளை வளர்க்குறீங்க. தயவு செய்து அப்படி வளர்க்காதீங்க. இலவசமாக கல்வி கொடுக்க சொல்லி அந்த மாதிரி வளங்க. அப்போ அந்த மாதிரி வேட்பாளருக்கு நாங்கள் ஓட்டு போட சொல்லிட்டு வளர்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தயவு செய்து எந்த பெற்றோரும் இதை பார்த்த பிறகு இவங்களுக்கு இது கொடுத்தா போடுங்க, டிவி கொடுத்தா போடுங்க, கிரைண்டர் கொடுத்தா போடுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாதீங்க. அதை வாங்கி தான் அடுத்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறீங்க. வாங்கும் போது உங்களுக்கு அப்படியே கையில் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வாங்கிட்டு நம்ம எல்லாம் குறை சொல்லுவோம். ஸோ அதை வாங்கிறது யார் தப்பு? நீங்கள் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அறிக்கை விவரங்களை ஏன் ஏற்றுக்கிறீங்க? ஸோ நீங்கள் சுயமாக செஞ்சீங்க. உங்கள் தொகுதியில் உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை வேட்பாளர் நிற்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நான் நிறைய பதிவில் சொல்லிட்டு வரேன். எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சி, பிஜேபி, காங்கிரஸ், இல்லைனா ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் 2-3 கட்சிகள், இதான் தெரியும். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த கட்சியை வெறுப்பாக இருக்குப்பா, நான் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன்ப்பா, இது யாருமா சொல்லுவா? நல்லா படித்து அறிவாளியாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அறிவாளியும் சொல்லத்தா என்னன்னு தெரியல. ஸோ அவங்களாம் டிசைட் பண்ணிக்கணும் அவங்க அறிவாளியா இல்லையான்னு. ஏன்னா அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நோட்டாக்கு போய் ஓட்டு போட்டுறாங்க. பெருமையாக எலெக்ஷனே வரல, சும்மா யாருக்கு ஓட்டு போடணும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜாலியாக கேட்டிருக்கும் போது நான் நோட்டாக தான்ப்பா போடுவேன், நான் நோட்டாக தான் போடுவேன். நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் தொகுதியில் எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்க, அந்த வேட்பாளர் யாருன்னா ஒருத்தர் பேர் தெரியுமான்னு. தெரியாது, ஏடிஎம்கே டிஎம்கே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டாக்கு போட்டால் ஏதோ ஒரு புரட்சி வந்துடும் நினைக்கிறீங்க. நோட்டாக்கு போட்டால் என்னங்க புரட்சி வரும்? நோட்டாக்கு போட்டால் ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் இருக்க ஒரு பவரை தேவையில்லாம தூக்கி குப்பை தொட்டில் போடுறீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் கையில் ஒரு பவர் வருது, அந்த பவரை பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டில் போட்டு நான் பெருமையாக நோட்டாக்கு போட சொல்லிக்கிறீங்க. தயவு செய்து நோட்டாக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் எத்தனை வேட்பாளர் நிற்கிறான்னு சொல்லிட்டு அதை பாருங்க. அதன் பிறகு அதில் நல்லவங்க இருக்கலாம், சமூக சேவர்கள், நல்லா படித்தவங்க, ஸோ ரிட்டையர் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பாருங்க. ஸோ இவங்க நல்லது செய்வாங்கன்னு உங்களுக்கு தோணும். இல்லைன்னா அவங்க மேலே இருக்க குற்றங்கள் எல்லாம் கொலை குற்றங்கள்லாம் தெரிஞ்சுன்னா தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் என்ன பண்ணுங்க, ஸோ அதெல்லாம் கேட்டு வாங்கி பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு அதன் பிறகு இதில் இருக்க பார்த்தீங்கன்னா 20 பேருமே யாருமே சூட்டபிள் இல்லை, யாருமே நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ நோட்டாக்கு போடுங்க. அதுக்கு முன்னாடி நோட்டாக்கு போட்டால் பெரிய விஷயம் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுறது, வாட்ஸ்அப்பில் எடுத்து போடுறது, ட்விட்டரில் எடுத்து போடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? தயவுசெய்து சிந்திக்காதீங்க. அதேமாதிரி பெற்றோர்கள் வழி அப்பா அம்மா இந்த கட்சி இருந்தாங்க அதான் நான் போடுறேன், ஒரு தலைவருக்காக போடுறேன், ஒரு சின்னத்துக்காக போடுறேன் சொன்னீங்கன்னா உங்கள் தொகுதி கடைசி வரைக்கும் நாரின்னு தான் கிடக்கும். உங்கள் தொகுதியில் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. அந்த நல்ல தலைவன் மேலே அவன் நல்ல தலைவன் தேர்ந்தெடுப்பான். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த தொகுதியில் நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் தொகுதியில் உங்களுக்கு ஓடி வந்து நிற்பாங்க. நீங்கள் ஒரு தலைவனை பார்த்து சின்னத்தை பார்த்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்கள வந்து நிற்க மாட்டாங்க. தயவுசெய்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல தலைவன் தேர்ந்தெடுங்க. மறக்காமல் 100% ஓட்டு போடுங்க. எங்கே இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் லீவ் போட்டு வந்து போடுங்க. ஏதாவது அவங்க வந்து ஏன் லீவ் போகிற அப்படி கேட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் புகார் கொடுத்துருங்க. ஏன்னா வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, தயவுசெய்து ஓட்டு போடுங்க. அதேமாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கு ஓட்டு இல்லை, நல்ல வேலை ஓட்டு இல்லை. நீங்கள் எல்லாம் கேட்பீங்க ஓட்டு இல்லையா அந்த பொண்ணு போய் கேட்குறீங்கன்னு. சின்ன குழந்தைங்கன்னு மனசில் எப்படி தப்பான இதுவை வளர்த்துறீங்க நீங்கள், இலவசம் கொடுத்தா போலாம் சொல்லிட்டு. அப்படி யாரும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை நான் போட்டேன். மறக்காமல் 100% ஓட்டு போடுங்க, நல்ல தலைவர் தேர்ந்தெடுங்க. நன்றி.